நீங்களே பாருங்க, மாடு கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ஒயர் மாட்டிக்கின்னு இருக்கு, போக முடியல. டேய் போடா. இப்படிதான் ஏதாவது மாடை ஊத்து விட்டுற வேண்டியது, ஒயர்ல மாட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பெரிய மெயின் ரோடு ஆக்சுவலா. டேய் போ. நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு, அங்கேயும் மாடுங்க அவுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் மாட்டிக்கிட்டு இழுக்கும் போது என்ன ஆகுன்னா, ரோட்டில் வர வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு கீழே விழுவாங்க. ஏய் போ. நல்லா மாட்டி இருக்கு பாருங்க. எப்படி இந்த மாடு இப்போ போகும்? பஸ் வந்தாக்கா இதனால வேகமாக வந்தால் நகர கூட முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னா ஒன்றும் புரியல. இரு ஒரு நிமிஷம் இருடா. போ போ போ. எவ்வளோ ஒயரு. வணக்கம், உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ். வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மாடு கழுத்தில் கேபிள் சிக்கிக்கிட்டு துடியா துடிச்சின்னு இருக்கு. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துன்னு இருக்குங்க. செம்ம டிராஃபிக், கோட்டக்கோயில் ரோடு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் போது ரைட் சைடு பார்த்தேன். என்னடா மாடு ஒரு மாதிரி சுற்றின்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா கழுத்தில் வந்து கேபிள் நல்லா போட்டு சுற்றிட்டு இருக்கு. ஆமாம், என்னால் சடனாக வண்டி விட்டு இறங்கி போயிட்டு அந்த மாடு காப்பாற்ற முடியல. 1 கிலோமீட்டர் போயிட்டு யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு டிவைடர் ஏறி குதிச்சு அந்த மாடு கழுத்தில் இருக்கிற கேபிள் எடுத்து விட்டு மாடு அமுச்சு விட்றேன். எனக்கு என்னன்னா, இப்போ நான் வீடியோ போகிறதுனால யாரும் வந்து அடுத்த முறை ரோட்டில் வந்து மாடு விடாமல் இருக்க போகிறதும் இல்லை. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி நைட்டு நான் படுத்து தூங்கினேன்னா செம்ம தூக்கம் வரும். நிம்மதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக தூங்குவேன். ஏன் தெரியுங்களா? ஒரு உசுரை நான் காப்பாற்றிட்டேன். அதை அப்படியே விட்டுருந்தா கண்டிப்பாக வந்து பஸ்ஸுலையோ லாரிலையோ கார்லேயோ ஏதோ ஒன்று சேதாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்கும். ஏன்னா ஹார்ன் அடித்தா கூட மாடால் நகர முடியல. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி நல்ல வேலைப்பா, நான் ஒரு உசுரை காப்பாற்றிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. யாராவது டைம் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாடோ ஆடோ நாயோ ஏதோ ஒன்று வந்து சிக்கிக்கிச்சு இல்லை மாட்டிக்கிச்சு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால், நான் இப்போ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஸோ அதனால் என்னால் பண்ண முடியும். வேலைக்கே போகிற மாதிரி இருந்தால் கூட நான் கண்டிப்பாக இறங்கி காப்பாற்றிட்டு தான் போயிருப்பேன். எனக்கு நான் அங்கே போய் திட்டு வாங்குறதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த உசுரை நான் காப்பாற்றணுன்ற ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கி நான் உண்மையாலே நல்லா தூங்குவேன் ஹாப்பியாக. இன்னொன்று என்னென்ன கஷ்டமான ஒரு செய்தி என்னென்னா, அது என்னென்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லையா அப்படின்னும் போது ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. கார்ப்பரேஷன் வண்டி எடுத்துன்னு வந்து ரோட்டில் மூக்காங்கயிறு இல்லாமல் எந்தெந்த மாடெல்லாம் கழுத்தில் கயிறு இல்லாமல் இருக்கோ எல்லாத்தையுமே டாடா ஏசிலையோ லாரியிலையோ ஏற்றிட்டு பாதுகாப்பான இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கி விட்டுறணும். அதுக்குன்னு ஒரு வெல்ஃபேர் டீம் கிட்டேயோ இல்லை அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு இடத்த உருவாக்கி அங்கே வந்து பார்த்துக்கிற மாதிரி திருப்பி மாடே கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம். எனக்கு அதுதாங்க சரியான கோவம். இந்த வீடியோ போகிறதுக்கான காரணமும் அதே தான். எனக்கு எந்த ஒரு ஸ்கோரிங், சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ், ஷேர் எல்லாம் எனக்கு அதெல்லாம் அப்புறம் அதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுவேன். எனக்கு வந்து அதுக்கான வீடியோ இது கிடையாது. இது என்னோட ஆதங்கம், என்னோட கோபம். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்காக வேகமாக போயிட்டே இருக்காங்க. எந்த வண்டியுமே நிற்கலைங்க. அதுக்காண்டி நான் மட்டும்தான் இறங்கி போய் காப்பாற்றணும்லாம் இல்லை. சொல்கிறேன், நிறைய பேர் நான் இல்லைனாலும் பண்ணுறவங்க இருக்காங்க. சொல்கிறேன், இன்றைக்கி நான் பார்த்தேன், என்னால் அது பண்ண முடிஞ்சது. அதனால் நான் வந்து அந்த மாடோட உசுரை நான் காப்பாற்றிருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பார்த்துட்டு பார்க்காம போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு முன்னாடி எத்தனை வண்டி அந்த மாடை கிராஸ் பண்ணி போயிருக்கோம், எத்தனை ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வேகமாக போயிருக்கும், எத்தனை லாரி போயிருக்கும். ஏதாவது ஒரு அடிபட்டு இருந்தா என்ன செத்தா மண்ணுக்கு, இல்லைன்னா கசாப்புக்கு. மாடு தானே, ரொம்ப கஷ்டங்க. அப்படிலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்மளை வந்து ஆண்டவன் படைச்சிருக்காரு. நம்மளை நம்பி தான் அவங்கள விட்டுருக்காங்க. விலங்கினங்களை நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த கயிறு இல்லாமல் வந்து மாடை ரோட்டில் விட்டு மாடு கொஞ்சம் பால் கம்மியாக கறந்துட்டோமே, டாக்டரை கூப்பிட்டு குத்து ஊசியை அவ்வளோதான் சார், என் மாடு 15 லிட்டர் பால் கறக்கணும், 20 லிட்டர் பாலை கறக்கணும்னு மெடிசன்ஸ்லாம் போட்டு பாலை கறக்க வச்சு மடியை வீங்க வச்சு மாடு 10 வருஷம் இருக்கிற மாடு 5 வருஷத்துலேயே செத்து சுண்ணாம்பாக போயிடும். மாடுக்கிட்ட இருந்து பால் மட்டும் வேணும், ஆனால் மாடு கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. என்னங்க நியாயம் இது? எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இந்த வீடியோ அந்த மாட்டோட உரிமையாளர்கள் பார்த்தாவது ஐயோ நம்ம மாடு இப்படிலாம் கஷ்டப்படுதா அப்படின்றது கொஞ்சமாக தெரியட்டும்.